என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரம் எனக்கு 2 விஷயத்தை பற்றி பேசணும்னு ரொம்ப நாள் ஆசை. இந்த விஷயத்தை பற்றி நான் நிறைய பேர்கிட்ட நிறைய பேசியிருக்கிறேன். இருந்தாலும் இப்போ இதை பேச வேண்டிய காரணம் 2 சகோதரிகள் எனக்கு போன வாரம் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் இதை பேசணும்னு நினச்சி. ஒரு சாய் சகோதரி, சாய்னா நான் ஒரு கோயிலாண்ட போனேன். ஒரு முருகர் கோயில் அந்த கோயிலாண்ட போனேன். அங்கே பாபாவோட புகைப்படம் ஃப்ரேம் போட்டது 2 இருக்குது. ராகவேந்திர புகைப்படம், பாபாவோட புகைப்படம் யாரோ எடுத்தாந்து வச்சுட்டாங்க. இதை எடுத்துன்னு வந்து நான் வீட்டில் பூஜை பண்ணலாமா? ஒரு சகோதரி. இன்னொரு சகோதரி, சாயனா நான் ஒரு இடத்துல ஒரு மோசமான இடத்துல பாபாவோட சிலையை பார்த்தேன். நான் எடுத்துன்னு வந்து அதை பூஜை பண்ணலாமா? ஆனால் பூஜை பண்ணலாமான்னு கேட்டாங்க. 2 சாய் சகோதரிக்கிட்டேயே நான் இது முதல்ல கேள்வி, அது எதாவது டேமேஜ் இருந்தால் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டோம். உடஞ்சி போயிருந்தால் எடுக்காதீங்க. இப்போ கண்ணாடி இருந்து உடஞ்சிருந்தால் வச்சுருப்பாங்க சில பேர். கண்ணாடி உடஞ்சிருந்தால் எடுக்க வேண்டாம். சிலையை எடுத்து பாருங்கள், ஏதாவது உடஞ்சி போயிருந்தால் அது நீங்கள் எடுத்துன்னு வர வேண்டாம், அதை அப்படியே இருக்கட்டும், விட்டுடுங்கன்னு. ஆனால் 2மே நல்லா இருக்குது சாய்ராம், நான் எடுத்துன்னு வரலாமா? நாங்கள் கண்டிப்பாக எடுத்துன்னு வந்து அப்பாவுக்கு நீங்கள் பூஜை செய்யலாம், அதில் எந்த தவறுமே இல்லை. நல்லா இருந்தால் எடுத்துன்னு வந்து செய்யலாம். அந்த 2 சகோதரியுமே ஒரு சகோதரி அந்த சிலையை இருந்த நிலைமையும் அவங்க வீட்டில் எடுத்துன்னு கொண்டு வந்தோன்னே அந்த ஃபோட்டோவும் பக்கத்தில் வரும் பாருங்களேன். அவங்க வீட்டில் இருக்கும்போது ஒரு சூழ்நிலை, அதுக்கப்புறமா எடுத்து சுத்தப்படுத்தும் போது எவ்வளோ அழகாக பாபா இருக்கிறார் பாருங்கள். பொதுவாகவே இப்படி இந்த இடத்துக்கு வர வேண்டிய காரணம் என்ன? உடஞ்சி போனால் எடுத்தாந்து வைப்பாங்க. அரச மரம், ஆலமரம், தண்ணி இந்த மாதிரி இடத்துல கோயில் வாசலில் இங்கே வைப்பாங்க. உடையாத பாபாவை எடுத்தாந்து வைக்கிறதுக்கு காரணம் என்ன? நிறைய காரணங்கள் இருக்குது சார். பாபாவை கும்பிடணுன்னு ஆசைப்பட்டுருப்பாங்க சில நேரங்களில். அப்போ என்ன ஆகும்னா, பாபாவை கும்பிடுவாங்க நிறைய பேர். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, ஐயோ பாபாவை கும்பிடாத கஷ்டங்கள் வரும், இல்லை ஏதாவது ஜோசியக்காரன் சொல்லியிருப்பாங்க, உங்கள் வீட்டில் பாபா கும்பிட்றதுனால இந்த பிரச்சனைகள் வந்திருக்குன்னு. இப்படி எடுத்தாந்து வைக்கிறவங்களும் சில பேர் இருப்பாங்க. உண்மையிலேயே இந்த சில பேர் எப்படின்னா, உங்கள் குலதெய்வத்துக்கு ஆகாது பாபாவை கும்பிட்டா, இப்படி காது வழியாக இல்லைன்னா யாராவது சொல்லி அப்போ என்ன பண்ணுவாங்க, எடுத்தாந்து வச்சவங்களும் நான் பார்த்துருக்குறேன். இது என்ன பெரிய கஷ்டம்னா, உண்மையிலேயே அப்படி வச்சவங்க தன்னுடைய கர்மாவை இன்னும் கழிக்காமல் கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே இருக்கணும். ஏன்னா யாரோ ஒருத்தர் சொல்கிற பேச்சை கேட்டு அது உண்மையா பொய்யா என்பதை அறியாமல் அந்த இடத்த வைக்கிறாங்கல்ல, அது எவ்வளோ பெரிய தப்பு என்பதை அவர்கள் கூடிய சீக்கிரம் உணர்வார்கள். ஏன்னா இவர் சாதாரணவர்கள், மிகப்பெரிய சத்குரு. இந்த சத்குருவை நாம் எடுத்து போய் வெளியே வைக்கிறோன்னா யாரோ ஒருத்தர் சொல்கிறது பேச்சு, அது யாருன்னு கூட இருக்காது, யாரோ தவறான ஆள் கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அவரோட பேச்சை கேட்டு எடுத்துன்னு வந்து வச்சாங்கல்ல, அதுதான் அவங்களுடைய கர்மம். அதுமாரி நம்ம நினைப்போம், பாபாவை நாம் உழுந்து கும்பிட்றோம். பாபாவை நாம் கும்பிட மாட்டோம். பாபா நம்மளை ஏற்றுக்கினா தான் நாம் அவரை கும்பிடவே முடியும். அவங்க கும்பிடலான்னு முயற்சி பண்ணியிருப்பாங்க. அந்த கர்மா என்ன பண்ணும், அவங்கள கும்பிட விடாமல் தடுத்து வெளியே எடுத்தாந்து வைக்க வச்சுருக்கும். பாபா வெளியே வச்சதுனால அவங்க ஓஹோன்னு வாழ்வாங்கன்னு போய் பார்த்தீங்கன்னா வாழ மாட்டாங்க. நீங்கள் ஒன்றா போய் பாருங்கள், கண்டிப்பாக வாழ முடியாது. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு சத்குரு, மிகப்பெரிய சத்குருவே அவங்களால கும்பிட முடியும்னா கடவுளெல்லாம் எப்படி கும்பிடுவாங்க? கண்டிப்பாக கும்பிட முடியும். எந்த கடவுளையுமே அவங்க கும்பிட முடியாது. சத்குருவை கும்பிட முடியாதவங்க கடவுள்கிட்ட நெருங்கவே போக முடியாது. அவங்க கர்மா கடைசி வரைக்கும் அவங்கள அப்படியே தான் நிற்க வச்சுருக்கும். எனவே இந்த மாதிரி எங்கேயாவது படம் இல்லை சிலை பார்த்திங்கன்னா உடையாமல் இருந்தால் வீட்டில் எடுத்தாந்து வச்சு நாம் கும்பிடலாம். அதில் எந்த தோஷமும் நமக்கு வராது. நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க, எந்த தோஷமும் வராது. ஆனால் உடஞ்சி போயிருந்தால் அதை எடுத்துன்னு வர்றதை தவிர்த்துருங்க, அது வேண்டாம். ஏன்னா அது பார்க்கும்போது நமக்கு வலிக்கும். பாபாவோட கை விரல் உடஞ்சிருக்கும், கால் உடஞ்சிருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐயோ கால் உடஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு வலியோடு இருக்கிற மாதிரி இருக்கும். எனவே அந்த மாதிரி உருவத்தை எடுத்துன்னு வர்றதை தவிர்த்துருங்க. நல்லா இருந்தால் கண்டிப்பாக எடுத்துன்னு வந்து கும்பிடலாம். பாபா அது மூலயமா உங்களுக்கு வந்திருப்பார், அதான் உண்மை. எனவே இந்த சந்தேகம் இருந்தால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். யாராவது சொல்கிறாங்க எடுத்துன்னு போய் வீட்டில் இருக்கிற பாபாவை வெளியே வச்சிங்கன்னா, உண்மையிலேயே சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இருக்கிற செல்வத்தை எடுத்துன்னு போய் வெளியே வைக்கிறீங்க. மிகப்பெரிய செல்வத்தை எடுத்துன்னு போய் வைக்கிறீங்க. அந்த தவறை தயவு செஞ்சு யாரும் செய்ய வேண்டாம் தான் நான் கேட்டுக்கிறேன். ஓம் சாய்ராம்.